பெண்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். பட் இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இவ்ளோ பேசியிருக்கானே, அப்ப அந்த பொண்ணுங்க வந்து ஒரு நிமிஷம் என்னை பத்தி யோசிச்சிருப்பாங்கல்ல, சீ அக்கா இருப்பாங்க நம்ம நினைச்சோமே, அக்கா இல்லையே இங்க அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஒரு பொண்ணு சொல்றா, நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன், என்னால முடியல, கீழே நான் போட்டிருப்பாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால முடியல அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நீ வேற ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணிட்டு போயிடு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ பிடிக்கலையா கிளம்பு, வேற பொண்ணு. டிக்டாக்ல நமக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா மௌனி கிக்கி. இந்த 2 பேரும் காலேஜ் மூலமாக அவங்க சினி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து, அந்த பொண்ணுக்கு சினி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அது மூலமாக மௌனி கூட பழக்கமாகி இவங்க 2 பேரும் லவ் பண்ணி இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருந்த ஒரு கப்பல்ஸ் தான் இந்த மௌனி கிக்கி. ஸோ இப்போ அந்த பொண்ணு இந்த பையன் பல பெண்களோட உல்லாசமாக இருந்த ஒரு ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அழுது வீடியோ போடுற ஒரு வீடியோ தான் இப்போ செம வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் வாங்க வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மௌனிக்கு வந்து கிக்கிக்கு வந்து சினி ஃபீல்டில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக இவங்க மௌனி வந்து அறிமுகமாகறாங்க இந்த கிக்கிக்கு. ஸோ அந்த அறிமுகமாகி இவங்க 2 பேருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் காதலர்களாக மாறி இவங்க 2 பேரும் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இப்படி போயிட்டு இருந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் வந்து மொபைல் ஃபோனை கொடுக்கவே மாட்டான், ஓகேங்களா. எனி டைம் அவனே வச்சிருப்பான், எனி டைம் அவன் நோண்டிட்டு இருப்பான், என்ன வேணால் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோனை கொடுக்கவே மாட்டான். ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணோட கையில் இவனோட ஃபோனு வந்து கிடைக்குது. ஸோ கிடைச்ச உடனே அதை பார்த்துட்டு அவங்களோட சேட் லிஸ்ட்டு, அதாவது இன்ஸ்டாகிராமில் இருக்க சேட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் இருக்க சேட் லிஸ்ட்டாக இருக்கும், பார்த்த உடனே திடுக்கிட்ட ஒரு வீடியோ அந்த பையனை பற்றி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வந்து வெளியே வருது. அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போடுறாங்க. நான் உங்களுக்கு சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பல பெண்களோட ஆபாசமாக பேசின ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பையனை போய் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புன ஒரு வீடியோ தான் இப்போ செம வைரலாக போயிட்டு இருக்கு. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த பையன் மூலமாக ஏமாந்த ஒரு பெண்ணோட அழுகை குரல் ஒரு ஆடியோவாக வெளியே வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோவும் நான் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் கேளுங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்குக்கா. ஒரு நவம்பர் டிசம்பர்ல எனக்கு அந்த மந்த்ல எனக்கு தெரியும். போன வருஷம் நவம்பர் டிசம்பர்ல எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து உங்களுக்கும் அண்ணாவுக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வீடியோ பண்ணுவீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சுனால சும்மா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் அண்ணா எனக்கு ஹெல்ப் வேணும்னா ப்ளீஸ் நான் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்களா அக்காவும் உங்களுக்கும் மீன் பண்ணி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து அந்த டைமில் பார்த்துருக்காங்க போல். அப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி வேலை தரேன் அது தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டின்னு கூட போனாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு கூட போகலாம், நீ வீசாலாம் பண்ணினா நீ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உனக்கு நல்லா சம்பளம் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி ஒரு பாடி மசாஜ் அந்த மாதிரி பண்ணுறியாம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லைண்ணா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் நீ பண்ணியன்னா உனக்கு வந்து 30,000 சம்பளம் கொடுப்பாங்க, வந்து பண்ணு அப்படின்னாங்க. இல்லைண்ணா எனக்கு சம்பளம் பற்றி பிரச்சனை இல்லை, நான் சம்பளம்லாம் பார்க்கல, எனக்கு ஃபஸ்ட் டைம் மானத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசி அதுக்கப்புறம் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட அப்போலேருந்து நான் பேச ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த அக்காவுக்கு எதுவுமே தெரியாமல் இவங்க வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, சைடாக இந்த மாதிரி பொண்ணுங்க வச்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், அக்கா கிட்டே பேசணும், அக்கா கிட்டே கொடுங்க ஃபோன் கொடுங்க, அக்கா கிட்டே பேசணும், நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க, அக்கா மட்டும் கொடுக்க மாட்டேறீங்க ஃபோனு, அக்கா கிட்டேயோ பேசணும் கொடுங்க. அவங்க வந்து அப்போ என்ன சொன்னாங்க, அக்கா கிட்டே இல்லைம்மா கொடுக்க மாட்டோம். அக்கா வந்து தப்பாக நினச்சிப்பாங்க பேசினா, எந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலும் அக்கா தப்பாக நினைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசினா